கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். என கருமையானவர்களை, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். கர்த்தர் இன்று நம்மை அவர் விசாரித்து அவர் நம்மை தேடி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இன்றைய நாளிலே மேன்மையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். என்ன நாளிலும் கர்த்தர் நம்மை விசாரித்து நம்மை தேடி பார்த்து வழி நடத்துகிறபடியினால் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். என்ன நாளிலும் ஏதோ ஒரு காரியம் என் வாழ்வில் இது நடக்குமா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியத்தில் கர்த்தர் இன்று சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். தாழ்மையை அல்ல மேன்மையை கட்டளையிடுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் உயர்வை கொடுத்து உங்களை விசாரிக்கிறார். மனிதன் விசாரிக்கும் பொழுது அவன் ஒருதலை பட்சமாக நியாயங்களை செயல்படுத்துவான். ஆனால் கர்த்தரோ நீதி உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவர் நீதியாய் நியாயம் விசாரிக்கிற தெய்வம் அல்லவா? அவர் விசாரித்து அவர் மந்தையை மேய்க்கிறவராக, சுற்றுப்புறங்களில் இருக்கிற மந்தையை மேய்க்கிறவராக, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர் இன்று ஆசீர்வாதம் மழையை உன்னிலும் உன் குடும்பத்திலும் அவர் பெய்ய பண்ணுவார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? ஆண்டவரே, என்னை விசாரியும், ஆண்டவரே என்னை விசாரியும். மனிதர்கள் விசாரித்து எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, மனிதர்கள் விசாரித்து எனக்கு எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை. நீர் எனக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடலாமா? அவரை நோக்கி கெஞ்சும் பொழுது இன்று அவர் நம்மை விசாரிப்பார். அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. நீர் எங்களை விசாரியும் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை விசாரித்தது நிமித்தமாய் விசாரங்கள் பெருகிற்று, ஆனால் நன்மைகள் பெருகவில்லை, துன்பங்கள் தான் பெருகுகிறது என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், என் ஆண்டவர் என்னை விசாரிக்க மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட இணைந்து செபிக்கிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத மழை பொழிய பண்ணும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணும் ஆண்டவரே. அற்புதங்களை காண கர்த்தர் உதவி செய்கிற தெய்வருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.